शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வரைக்கும் 98 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள் கடைசி 2 ஸ்லோகங்கள். அம்பாளுடைய சௌந்தர்யம். சௌந்தர்யம் அப்படின்னா ஒரு போர்ஷன் அழகு ஒரு போர்ஷன் அழகு இல்லை அப்படின்னு சொல்றது சரியில்லை. அவளுக்கு கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கியெல்லாம் சுமாரா இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். மூக்கு நல்லா இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? அது மாதிரி இல்லாம முழு அழகு, அந்த அழகை எப்படி வர்ணிக்கிறதுன்னு சொல்ல முடியாத ஒரு அழகு, அது எப்படி பிரவாகமாக ஓடுகின்றதான ஒரு அழகு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்துல இருக்கக்கூடியவள் தான் அம்பாள். அதனால அம்பாளானவள் சௌந்தர்யம், அம்பாளுடைய அழகு சௌந்தர்யம், லாவண்யம் அப்படின்றது. லாவண்யம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, அழகுனாக்க கொஞ்சம் குறைவாகவும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அதுதான் அழகு அப்படின்னு பேரு இல்லையா? லாவண்யம் அப்படின்னாக்கா என்னன்னா, கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு நன்னாதான் இருக்கும், ஆனா மூக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம் அப்படின்னா அது அழகுல வராது, அல்லது குறையோட இருக்கு. இப்படி இல்லாத ஒரு சௌந்தர்யம் எதுவோ அந்த சௌந்தரியத்தினுடைய பிரவாகம், அதுதான் அம்பாளுடைய நிலை அப்படின்னு. இதுக்கு சமமான உப்பமா, அனுபமா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அதுக்கு உப்பமாவே சொல்ல முடியாது. எதை போய் உப்பமா சொல்ல முடியும்? இப்படி உப்பமா சொல்லாத ஒரு அழகு சௌந்தர்ய லகரி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புஸ்தகமானது அநேக சூக்ஷ்மமான ரகசிய தத்துவங்கள் மந்திர சாஸ்திரங்களோட கூடியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, யோகிகளும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பழுத்த வேதாந்திகளுக்காக எழுதப்பட்டதாக இப்படி அநேகம் பேர்கள் பலனடையக்கூடியதான ஒரு புஸ்தகம் இருக்கிறத நந்திகேஸ்வர பெருமாள் விரும்பவில்லை. அதனால ஆதிசங்கரர்கிட்ட இருந்து அதை பிடிங்கிட்டார். பிடிக்க அதெல்லாம் கிடையாது, நீ எடுத்துன்னு போக கூடாதுன்னு ஆச்சாரியால் கையில மாட்டினது 41. அதுக்கப்புறம் அம்பாள் என்று பேராயி பரவாயில்ல அவர் போகட்டும், எடுத்துன்னு போகட்டும், பாக்கியம் என்னமா பண்றதுன்னு கேட்க, நீ அதை முடி அப்படின்னு சொல்ல போக முதல் 41 விஷயம் அது கைலாசத்துல இருந்து அவர் எடுத்து கொண்டு வந்தது. அது யார் எழுதினதுன்னு தெரியாது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. புஷ்பதந்தர்னு ஒரு பெரிய மகான் இருக்கார் இல்லையா, சிவமகிம்ன ஸ்தோத்திரம்ன்ற ஒரு எழுதினார். அந்த புஷ்பதந்தர் தான் எழுதினார் அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு. முதல் 41 ஸ்லோகங்கள் புஷ்பதந்தர் எழுதினார், அதற்கு பிறகு ஆச்சாரியால் அதை கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது மாத்திரம் இல்ல, புஷ்பதந்தர் அதை எழுதும் போது என்ன சொன்னார், இது கைலாசத்துல எனக்கு அந்த கல்லுல எழுதப்பட்டிருந்த ஸ்லோகத்தை நான் கொடுத்தேன், இது என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னதுல கைலாசத்துல சிவன் இருக்கக்கூடிய இடத்துல உண்டானது இந்த சௌந்தர்ய லகரி அப்படின்னு பல மதிப்புகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி எல்லாம் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய இதுக்காக சொல்ல வந்தா அந்த கிரந்தத்தினுடைய கடைசி 41ல இருந்து 49 ஸ்லோகங்கள், 59 ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் எழுதினதான ஸ்லோகங்களாக இருக்கு. அதுல சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா அப்படின்னு தேவ காரியத்திற்காக அம்பாளானவள் சிதக்னியிலிருந்து வந்தாள். சிதக்னியிலிருந்து எப்படி வந்தாள் அப்படின்னா, முதல்ல தலை வந்தது, அதுக்கப்புறம் மகுடம் வந்தது, அதுக்கப்புறம் நெத்தி வந்தது, அதுக்கப்புறம் கண்ணு மூக்கு அப்படின்னு எப்படி சௌந்தர்ய லகரி இது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஃப்ளோ இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் ஆச்சாரியால் என்ன பண்ணால் அதுக்கு மாறாம தலையிலேருந்து பாதாதி கேசாந்தம் தான் பண்றது வழக்கம். ஆனா இங்க எப்படி வந்திருக்கு, சஹஸ்ரநாமத்துல அப்படி படிக்கிறதுனால கேசாதி பாதாந்தம் பண்ணார் ஆச்சாரியார். கேசத்துல ஆரம்பிச்சு பாத பர்யந்தம் அம்பாளுடைய வர்ணனைகள். அம்பாளுடைய வர்ணனைகள் ஒவ்வொன்றுமே ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக எடுத்துன்னு வந்தார். அப்படி இந்த உபாசகர்கள் பஜனவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அம்பாளை உபாசிக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் அம்பாள் கொடுக்கிறார் அப்படின்றத சொல்லி பலஸ்ருதி மாதிரி முடிக்கிறார். 99 பாத்தீங்கன்னாக்க பலஸ்ருதி, இவ்வளவு நாள் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அம்பாள் உபாசனையின் மூலமாக வரக்கூடிய பலன் அதை சொல்லி, அதற்கப்புறம் சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசங்கரனுடைய வினயபாவம், இவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அத்தனை பேர் உலகம் முழுக்க அவருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அவர் தன்னை
ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய கடைசி இல்லையா, நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்லோகத்துல அனேனாகம் தன்யோ பவதி இல்லையா, ஹானிரியதா, உனக்கு என்னம்மா ஹானி, என்ன மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியாதவன் பழிச்சிட்டு போறேன் அப்படின்னு அம்பாள் கிட்ட வேண்ட மாதிரி அவருடைய வினய பாவத்தை கடைசி ஸ்லோகத்துல சொல்ல போறார். இங்க உபாசகர்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ட 99 சொல்ல போற. அப்படி விசேஷமாக முடிகிறது இது. சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே ரதே பாதிவ்ரத்யம் ஷிதிலயதி ரம்யேன வபுஷா சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பசுபாஷ வ்யதிகரஹ பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத் பஜனவான். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதி ஹரி சபத்னஹ விஹரதே ரதேஹ பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா சிரம் ஜீவன் ஏவ ஷபித பசு பாஷ வ்யதிகரஹ பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத் பஜனவான். ஒரு மனுஷன் சாதாரணமா உபாசனை பண்றான் அப்படின்னு வச்சுங்க. ஒரு மனிதன் இருக்கான், சாதாரண அவன் ஒண்ணு சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கல, வேதாந்தம் கிட்ட எல்லாம் சமோதமோ பிரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இதெல்லாம் தெரியாது இல்லையா. ஆனா ரொம்ப அவன் அம்பாள் பக்தனா இருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் என்ன கேட்க போறான்? மேக்சிமம் சர்வஜ்ஞத்தோட கூடி இருக்கக்கூடிய அம்பாள் அந்த ஆளுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அம்பாளை பஜிக்கிறவனுக்கு பஜனமான் அப்படின்னு நாங்க சொன்னதுனால, இப்படி பஜனை பண்றவனுக்கு அறிவு வேணும் இல்லையா, அவசியம் அறிவு வேணும். அந்த அறிவானது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இல்லையா அறிவு இருக்கும். ஆனா சுயம் இல்லாம போச்சுன்னு வச்சுங்க, அவனால அவனுடைய அறிவு யூஸ் ஆகாம போய்விடும். அதனால ஓரளவுக்கு இல்லையா சுயம் வேணும். சுயம்னா செல்வம் வேணும். அதனாலதான் வெறும செல்வத்தை கொடுத்துட்டான்னாக்கா அது தகராறு, அது போச்சு. ஒருத்தனுக்கு செல்வம் வந்துடுத்து, அவனுக்கு பணம் வந்துடுத்துனால அவன் லைஃப் போச்சுன்ற அர்த்தம் இல்லையா. அப்ப என்ன பண்ணோம்? முதல்ல அறிவு வரணும். அதுக்கப்புறம் தத்தோ மே ஸ்ரீ அமாவஹ அப்படின்னு வேதமான சொல். முதல்ல அறிவு இருக்கணும், அப்புறம்தான் செல்வமானது வரணும். அப்பதான் அந்த செல்வத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. வெறும் செல்வம் பணம் மாத்திரம் இருந்தது, ஒன்றும் தெரியல, சாஸ்திரம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை, வேதம்னா தெரியல, அப்படி இருக்கிறவர்களுக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா. அவர்கள் திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பி பிறக்க போறாங்க. அவங்களுக்கு என்னத்துக்கு இல்லையா, ஒண்ணும் தெரியல. ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு தெரியல, ஆச்சாரியால்னா என்னன்னு தெரியல, வேதம்னா என்னன்னு தெரியல, உபாசனை ஸ்ரீ வித்யான்னா என்னன்னு தெரியல. அப்படியே வளர்ந்துட்டான்னு வச்சுங்க, அவளுக்கு என்ன கிடைக்க போறது? திருப்பி இந்த விஷியஸ் சர்க்கிள்லாம் மாட்டிக்கிறாங்க இல்லையா. மேல போறான், திருப்பி கீழே வரான், திருப்பி போறான், கீழே புண்ணிய மத்திய லோகம் மிஷந்தி, இப்படி போயிட்டே இருக்கான். அதுல இருந்து தப்பிக்கணும்னா அறிவு, பிறகு செல்வம் இல்லையா. அதாவது சரஸ்வத்தியா லக்ஷ்மியான்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சூச்சிக்கிற மாதிரி. அதற்கு பிறகு ரொம்ப அழகு, ஓரளவுக்கு அழகு அவசியம் இல்லையா. லுக்குன்றது ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் லுக் இஸ் நெசசரி ஃபார் எனிபடி. அது இல்லைன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு லாஸ் தான் உலகத்துல முன்னுக்கு வரத்துக்கு இல்லையா. அந்த ஒரு அழகு வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? தீர்காயுஷா இருக்கணும், ஆயுள் விருத்தி வேணும். இது 4 தானே ஒருத்தன் கேட்க போறாங்க. இதை விட என்ன கேட்க போறோம் இல்லையா. அது பாருங்க, ஆச்சாரியால் இந்த அறிவு, செல்வம், அழகு, ஆயுள் இதெல்லாம் மனசுல வச்சுங்க. இப்போ அவர் சொல்ற அம்பாள் பக்தியினால இவனுக்கு என்ன வருது அப்படின்னா, தேவியினுடைய உபாசனா மகிமையை சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த வண்ணம். இந்த மகிமை எங்க வருதுன்னா, இதெல்லாம் சாதாரணமா சின்னவர்களுக்கு அட்ராக்ட் பண்றதுக்காக சொன்ன கல்வி, செல்வம், அழகு, இதெல்லாம் வேதாந்தம் உனக்கு கல்வி ஆகுது, அழகாகுது. இதை படிச்சு, இந்த கல்வியை படிச்சு அவன் என்னத்த முன்னுக்கு வர போறான்? அவனுக்கு வேண்டியது ஜீவ பிரம்ம ஐக்கியம், இன்ட்யூஷனா வரப்போறது. அங்க வேதத்தினால அது வர மனோவாச்சாம் அகோச்சரமான அந்த வஸ்து, அம்பாளுடைய வஸ்து ஸ்வரூபம் என்ன? மனோவாச்சாம் அகோச்சரம். அது வேதம் படிச்சா வந்துருமான்னு, மனசனால புரிந்து கொள்ள முடியுமான்னு, வாக்குனால புரிந்து கொள்ள முடியுமான்னு, அதுக்கு மேற்பட்ட ஸ்வரூபம் இல்லையா. துரியா எனக்கூடிய ஸ்வரூபம் மனோ வாச்சாம் அகோச்சரா. இந்த ரலம்லயே இல்ல. உங்களுடைய உலகத்துல இருக்கக்கூடிய உங்க மென்டல் ரலம்குள்ளேயே அது இல்ல, உங்களுடைய ஸ்பீச்சுக்குள்ளேயே அது இல்ல. அதை எப்படி சொல்ல போறது வேதம்? அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? அதை எப்படி மனசு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமா இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம், அதுதான் கொடுக்கறது இது அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 3த்துக்கும் இது நடுவுல வரவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறாளே தவிர, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு தெரியுமா?
அதுதான் அம்பாள் கொடுக்கக்கூடியது பரானந்த அனுபவம். சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நான் சத்தாக இருக்கிறேன், சித்தாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், இரண்டற்றதாக இருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இல்லையா. நம்ம இந்த கதையெல்லாம் சனக சனந்தர கதையெல்லாம் அம்பாள் போய் உனக்கு என்னமா வேணும் மம்மி, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்ட்டு அம்பாளை பார்த்து இல்லையா. எனக்கு ஒரு பெண்ணுமே வேணாமே, ஏதாவது வேணும்னா தானே நான் கேட்க முடியும், ஏற்படுத்துறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், பிளீஸ் லீவ் மீ அப்படின்னு. அதுதானே உண்மையான ஞானியினுடைய நிலை. அந்த நிலையை அம்பாள் கொடுப்பான். அந்த நிலையை கொடுக்கறது தான் விசேஷம் அப்படின்றத சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்துல. அம்பாளுடைய பக்தியானது பாருங்க, சரஸ்வதி அனுகிரகம் இல்லாம யாராலையும் எதுவும் முடியும். இப்போ வேதாந்தம் படிக்கணும்னாக்க முதல்ல என்ன கண்டிஷன் போடுறாரு விவேக சூடாமணியில, ஊஹா போக குஷலனா இருக்கணும், பண்டிதனா இருக்கிறவனுக்கு தான் வேதாந்தம். அன்பார்ச்சுனேட்லி முட்டாளா இருந்தா வேதாந்தத்துக்கு வர முடியாது, படிப்புக்கு வர முடியாது, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தெரிய போறது இல்லை. அதனால அவசியம் அது வேணும்னாக்கா என்ன அர்த்தம், பூர்வ ஜென்ம சம்ஸ்கார பலத்தினால ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸா பிறந்தாதான் வேதாந்தத்துக்குள்ளேயே வர முடியும். அது வரணும்னா யாருடைய அனுகிரகம் வேணும், சரஸ்வதியினுடைய அனுகிரகம் அவசியம் இல்லையா. இந்த அம்பாள் உபாசகர்களுக்கு சரஸ்வதியினுடைய அனுகிரகமானது வருகிறது. இது அந்த அம்பாள் உபாசகர்களுக்கு எப்படி வருது அப்படின்னு ஆச்சரியம். இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு வருதுன்னா ஜம்முன்னு வருது அவளுக்கு, அப்படியே அது அருவி மாதிரி கொட்டுற மாதிரி அந்த அறிவானது வளர்கிறது. இத பார்த்தார் சரஸ்வதியினுடைய ஆத்துக்காரர், ஆனா இது எனக்கு மாத்திரம் சொந்தமா இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதியானவள் வாக்வாதியினுடைய அனுகிரகமானது எல்லா உபாசகர்களுக்கும் அப்படி போயிட்டு அவெல்லாம் ஓஹோ ஓஹோன்னு பேசுற அளவுக்கு ஆகிறாளே அப்படின்னு அவரே அசூயப்பட்டாராம். அது எங்களுடைய அனுகிரகம் ஒரு லெவலுக்கு மேல போறது எல்லாம் அப்படின்னு அசூயப்படுற மாதிரி இருக்கா. அம்பாளுக்கு பக்தி பண்றவனுக்கு சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு என்பதை அப்படி ஒரு காவிய ரசத்தோட சொல்லக்கூடியது. அது பிரம்மாவையே அசூயப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய கல்வி. சரி, எவ்வளவு பாருங்க, கல்வின்றதுக்கு சாதாரணமா இருக்கா? ஒரு சாஸ்திரம் படிக்கணும்னாலே 15 வருஷம் ஆகுது. ஒரு சாஸ்திரம் இந்த மாதிரி 4 சாஸ்திரங்கள் படிக்கணும்னாக்க, தர்க்கம் படிக்கணும், வியாக்கரணம் படிக்கணும், இல்ல வேதாந்தம் படிக்கணும், எல்லாம் படிக்கணும்னா கர்மகாண்டம் படிக்கணும்னு எவ்வளவு வருஷம். இதெல்லாம் நடக்கிற காரியமா இல்லையா? அப்படி 12 வருஷம்னாக்க ஒருத்தன் 60 வயசு ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டது. அதுக்கப்புறமா அவன் உட்காந்து ஜீவபெரும ஐக்கியத்தை தேடணும், நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாத்தையும் இப்போ எப்படி பண்றதுன்னா, அம்பாளுடைய பஜன மாத்திரேன அம்பாளை கூடவே அந்த மந்திரத்தையும் மந்திர சாஸ்திரத்தையும் கையில வச்சுட்டு அப்படி அம்பாளுடைய மந்திரங்களை ஜெபித்து கொண்டே வந்தால் அவன் எதைதான் சாதிக்க முடியாது. இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அவனுக்கு அந்த கல்வியானது ஈஸியாக அந்த ஜிஸ்ட் ஆஃப் தி 4 சாஸ்திரங்களுடைய ஜிஸ்ட் இவனுக்கு அப்படி கிடைச்சிடுறது இல்லையா. அதுக்கப்புறம் சுயமேவ அவனால படிச்சு அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி வருது. இது அம்பாளுடைய அனுகிரகத்துல நம்பர் 1. 2வது ஒண்ணு இருக்கு, இது இருந்தா போதுமா? மகாலட்சுமியினுடைய அனுகிரகம். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம்னா என்ன அர்த்தம்? பணம் வருமானா? உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அம்பாள் கொடுக்குறது. அதுதான் அனுகிரகம், உண்மையான அனுகிரகம். நீங்க பாட்டுக்கு 4 கோடி கேட்டு அம்பாள் 10 கோடி கொடுத்தான்னா அம்பாள் அனுகிரகம் பண்ணல, நீங்க பண்ண பாவத்துக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான்ற அர்த்தம். நமக்கு என்ன தேவையோ, என்னுடைய மைண்டு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் அருள்னு பேரு. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கு என்ன சக்தியோ அதுக்கு நமக்கு வேண்டும் குறையில்லாமல் வந்து கொண்டே இருக்கணும். நீங்க போய் பெருசு பெருசா ஆசைப்பட்ட உங்களுக்கு நீங்கள் செய்த கர்மாவுக்கு தகுந்தா போல உங்களுக்கு அம்பாளவள் அனுகிரகம் பண்ணா, அதுக்கு பேர் தான் மகாலட்சுமி அனுகிரகம். இப்ப நான் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன் இல்லையா, கையில காசு இல்லை ஆனா ஆசை இருக்கு. நான் யாகம் பண்ணேன்னா இந்த காலத்துல 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு யாகம் பண்ணாதுன்னா அந்த சமயத்துல ஏதோ உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஒண்ணா. அதனால நீங்க பெரிய வீடு வாங்கி கார்ல வைத்து அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் தான் வரும். நீங்க நினைத்த காரியங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும்படி கொடுக்கக்கூடிய தெரியும். இப்படியே எல்லாரும் பண்ணிட்டு இவ்வளவு வளர்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்தோன்னே விஷ்ணு இப்படி கையை வச்சுன்னு பாக்குறாரு. என் வைப்பு எல்லாருக்கும் அருள் கொடுத்துட்டே இருக்கா, என்ன எல்லாரும் இப்படி சௌக்கியமா இருக்காருல்ல இந்த உபாசகர்கள்லாம், இப்படி இல்லை யாரை பார்த்தாலும் சந்தோஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அசூயப்படுறான் பொண்டாட்டியை பார்த்து. அவர் அது ஒரு கவிதா ரசத்தோட சொல்ற அசூய.
சரி, இது இருந்தா போதுமா அப்படின்னாக்கா, இந்த ஸ்ரீவித்யா உபாசகருக்கு ஒரு தேஜஸ். அது என்ன தேஜஸ் அப்படின்னாக்கா, தேஜஸ்ன்னா என்ன அப்படின்னா முகத்துல அப்படி ஒரு அழகா இருக்கும், ஒரு ஷைன். அது இல்ல இல்ல பிரம்ம தேஜகா அபிப்ரேத்தி அர்த்தம் அப்படின்னு நம்ம குழந்தைங்க பூனல் போடுற அன்னைக்கு, ஆவணி ஆவட்டத்து அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அது அந்த முகத்திலேயே அந்த வேதம் படித்தவர்கள் மந்திர உபாசனை பண்றவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்கள் கிட்ட ஒரு சிறந்த அம்சம் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாமியை பார்த்தாலே ஒரு அழகா இருக்கு, அப்படியே உட்காந்து நமஸ்காரம் பண்ணலாம் மாதிரி இருக்கு, அவளுக்கு வந்து தாம்பூலத்தை கொடுக்கணும் மாதிரி எனக்குள்ள தோணிட்டு அப்படின்னு. அதுக்கு பேர் தான் தேஜஸ் இல்லையா? அந்த தேஜஸ் ஆனது அழகானது இருக்கு. இது என்ன பண்ணு, இவாளுக்கு வர அழக பார்த்தார், பார்த்த உடனே மன்மதன் மாதிரி இவன் ஆகிறானே அப்படின்னு ரதிக்கு அசூயை வந்துருச்சு. என்னடா அது, எங்க ஆட்டுக்காரர் மாதிரி அப்படி ஷைனிங்கா இருக்காரு, இவர் ஏதாவது எனக்கு தெரியாம இவர் பாட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்காரா, இவரை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம் அவளை. அப்படி வருது. சரி, அழகு வந்தது. இதெல்லாம் இருந்தா போதுமா அப்படின்னா, ஜீவன்யேவ முக்தஸ்வரூபம் வரணும். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்டென்ட்மெண்ட் போதும் எனக்கூடிய மனசானது வரும். இது போதும், இது நமக்கு அப்படின்ற எண்ணம் வந்துருதுனாலே போதும் இல்லையா? இன்னொருத்தர் வந்து இனிமையான பேச்சு ரொம்ப முக்கியம் இல்லையா? இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இது இருந்து கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு இருந்தா யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கக்கூடிய மனம். அதான சன்னியாசியினுடைய வாழ்க்கை. எதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறார்கள் அவர்கள்லாம்? இப்பவே அந்த பிரம்மத்தை நாம அடையணும். வீட்டுக்குள்ள இருந்தான்னாக்கா அசௌகரியங்கள்லாம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா ரொம்ப நேக்கா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது மாதிரி நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி நம்ம கிளம்பி போறதுதான் நியாயம். போனோமா, அங்க போனோமா, ரிஷிகேஷ் காட்சியில போய் நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அதை பெறத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணணும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அஹிம்சையோட யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு சந்நியாசாசிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய, அஹிம்சாவா வாழ வேண்டும் அப்படின்றதான சந்நியாச தர்மமானது. இப்படி சந்நியாச தர்மத்தை அவலம்பித்து கொண்டு இந்த ஜென்மாவிலேயே அவருக்கு ஆசை இல்லை. இவர்களுக்கெல்லாம் கிரகஸ்தர்களுக்கெல்லாம் என்ன ஆசை? அடுத்த ஜென்மால அப்படி இருக்கணும். போன ஜென்மாவனுடைய பலனை எதிர்பார்த்து நான் வேலை செய்வேன். இங்க போன ஜென்மால தானே இந்த இடத்துல அதிர்ஷ்டம் யாருக்கு வேணாலும் ஒரு நாள் எனக்கு வந்து யானை மாலை போகணும், நான் அப்படியே ராஜாவை ஆயிடுவேன் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? இதெல்லாம் கிரகஸ்தர்களுக்கு அந்த சின்ன மைண்ட்ல இப்படிதான் நினைக்க தோணும். அது வேணும், இது வேணும், வேணும் வேணும், ஒரு யாகத்தை பண்ணணும். யாகத்தை பண்ணின உடனே நானும் என் ஒய்ஃபும் அப்படியே வாஜபேயம் பண்ணிட்டு அந்த சொர்க்க ஆரோகணம் பண்ணணும். நான் இறந்த பிறகு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணணும். பண்ண உடனே நான் வந்து அப்படியே நேர அங்க போய் அமராவதியில போய் ரொம்ப ஊர்வசி திலோத்தமா டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அக்னி வருணன் வாயு இவாளோட அப்படி கெத்தா அப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறார்கள் இல்லையா கிரகஸ்தர்கள்? இப்படி போக வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறார். அவர்கள்லாம் இறந்த பிறகு நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை பண்ணி தெரிவிக்கிறாங்க. ஆனா இவர்கள் என்று ஜீவன் ஏவ இல்லையா? ஆச்சாரியால் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இன்னொரு தடவை சொல்லி கொடுறேன். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களும் இறந்த பிறகு என்ன நடக்குமோ அதை பத்தி தான் பேசினாங்களே தவிர, ஒரே ஒருத்தர் இந்த உலகத்துல சாட்சாத் பரமசிவனாக அவதரித்த ஆதிசங்கரர் மாத்திரம்தான் ஜீவன் முக்தின்ற கான்செப்டை பத்தி பேசுறாரு. ஜீவன் அதுதான் ஸ்துதியினுடைய தாற்பயம்ன்றதை எடுத்து சொன்னார். இங்கேயே நீங்க அனுபவிக்கணும். இங்கேயே அது பிரம்மச்சாரியா இருக்கட்டும், வானபஸ்தனா இருக்கட்டும், கிரகஸ்தனா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆபரேட். யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ எப்போ வரும் அந்த நாலேஜ்ன்னு தெரியாது. அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றார் சாஸ்திரத்துல இல்லையா? இதெல்லாம் இருக்கு, வர்ணங்கள் ஆசிரமங்கள்லாம் இருக்கு, மந்திரங்கள் சாஸ்திரங்கள், இதுக்கெல்லாம் சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஞானம் வருதுன்றது இது எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அவளுக்கு கொடுப்பனதான் அது. அதுதான் உண்மையான அது வந்து இந்த அதிகாரி எல்லாம் பார்க்காது. அது அறிவு வந்துருச்சுன்னாக்கா அது ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்துதானே ஆகணும். இந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இல்லையா? இதான் பரானந்தமான ஒரு நிலை. இந்த பரானந்தமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? இது அந்த ஜீவன் முக்தி நிலைக்கு பலனாக இருக்கக்கூடியது இல்லையா? அதுக்கு முந்தின சமயத்துல என்னமா சிரஞ்சீவத்துவம் அவனுக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்காயுஷா இருக்கான். தீர்காயுஷா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? இவனுக்குதான் போடும் போதே பிரம்மா போட்டு அமைச்சிருக்காருல்ல, 82 வயசு, இவனுக்கு 77 வயசு, இவனுக்கு 62 வயசுன்னு போட்டு அமைச்சாச்சு இல்ல? இவன் அதுல இருந்து எங்க தப்பிக்கிறது? சிரஞ்சீவன்னா என்னன்னா அந்த காலம் வரைக்கும் அவாளுக்கு ஆர்டைன்டு காலம்னு ஒண்ணு இருக்கு.
அந்த காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் சிரஞ்சீவித்துவம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி வந்துருச்சுன்னா அவன் அமரத்துவம் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாடி போச்சுன்னா அவனுக்கு என்ன, பாடி போலன்னா அவனுக்கு என்ன இல்லையா, இந்த குடும்பம் என்ன ஆச்சுன்னு அவனுக்குதான் நானே பிரம்மம் எனக்கூடிய நாலேஜ் வந்து விட்டதுன்னாக்க அவன் பாடி காசியில விட்டா எனக்கு என்ன, சண்டாள வீட்டுல விட்டா என்னன்னு தத்துவபோதத்துல பார்த்தேன் இல்லையா, ஸ்மிருதி பார்த்தோம். அவனுக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. இந்த ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியதான் பரானந்தம். இப்ப என்னாச்சு, முதல்ல கல்வி, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், அதுக்கப்புறம் அழகு பார்த்தோம், அதுக்கப்புறம் சிரஞ்சீவித்துவம் அப்படின்னாக்க ரொம்ப நாள் சிறகாலம் ஜீவிக்கணும் அப்படின்றது. அதுக்கும் மேல பரானந்தமாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி என்ற அஞ்சத்தையும் கொடுக்கக்கூடிய இல்லையா. இந்த பரானந்தம் அப்படின்றது எதன் மூலமாக வருகிறது அப்படின்றதையும் பார்த்துருவோம். வேதாந்தத்தை படிக்கிறது சமதமாதி சக்க சம்பத்தியோட சேர்ந்து முமுட்சுத்துவத்துல ஆசை இருந்து அது எப்ப ஒரு நல்ல குருவை அடைந்து அவர் கையில போய் அந்த உபதேசத்தை வாங்கி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்பதற்கு நாம சிரவணம் பண்ணி உபனிஷத்துகள் எல்லாம் ஆச்சாரியால் பாஷ்யங்கள்லாம் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அடையக்கூடியதாக ஒரு மார்க்கம் இருக்கு. அதன் மூலமாக அவன் அந்த ஆனந்தத்தை அடைகிறான். எந்த ஆனந்தம் ஒரு பொருள்னாலேயோ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆனந்தம் அது கிடையாது. அது பேரானந்தம் கிடையாது. அதெல்லாம் வந்து விஷயானந்தம். விஷயானந்தங்கள் எல்லாமே பொய்யானது, எஃபிமரலானது, திருப்பியும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஜீவன் முக்தி ஆனந்தமானது ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது நித்தியானந்தம், நித்திய சம்பந்தம். அது ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அந்த இறக்கமே கிடையாது. அது அப்படி இருக்கக்கூடியதுதான் பரானந்தம். இது வேதாந்த சிரவண மனன நிதித்தியாசன துவாரா லப்யம் அப்படின்னு ஒரு கோஷ்டி. இன்னொரு ஒரு வழி இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னா 64 தந்திரங்கள்லாம் இருக்கு. அதன் மூலமாக மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, ஆக்ஞா, அதன் மூலமாக பிரம்மரந்திரத்துல அவர்கள் அனைவ சுதாசாரா சிந்தோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஒரு அமிர்த பெருக்கை அனுபவிப்பது அப்படின்னு யோகிகளுக்கு உண்டானதான ஒரு பேரானந்தம். அது யோகிகள் மூலமாக வரக்கூடிய பேரானந்தம், இவர்கள் வேதாந்திகள் மூலமாக வரக்கூடிய பேரானந்தம். இதுதான் இந்த தியானத்தினுடைய மகிமை அப்படின்னு. இந்த பிரம்ம தியானம் இது வந்துருச்சுன்னா அதுதான் ரசம். ரசம் ரசயகி, அந்த ரசத்தை ரசோ வைசஹ ரசகிஹ்யவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு நம்ம தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம் இல்லையா. அந்த ரசம் ஆனந்த ரசம், அவங்கிட்டயே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ரசத்தை அவன் அடைந்தவனாக இருந்து ரசோ வைசஹா, அவன் ரசமாகவே ஆயிட்டான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அந்த உலகத்திலே எதை அறிந்தாலும் அது மாதிரி ஆக முடியாது. என் மனைவியை தெரிஞ்சா நான் மனைவி ஆவேனா, என் பிள்ளைய தெரிஞ்சா நான் பிள்ளை ஆவேனா, இந்த புஸ்தகத்தை தெரிஞ்சது நான் புஸ்தகம் ஆவேனா. ஆனா என்னன்னா இந்த பிரம்மத்தை அறிந்தால் என்ன ஆகும்னா பிரம்மமா ஆயிடுவார். பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மமாக அந்த ரசத்தை அடைந்தானே, ஆனால் நானே ரசமாக ஆயிடுவேன். ஆனந்த ரசமாக அப்படியே தான் பாருங்க. அதுதான் ஜீவன் முக்தி ஆனந்த நிலை. இந்த ரசத்தை தான் சொல்றார் அப்படின்னார். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னா விஹரதே அப்படின்னார். சரஸ்வதி லக்ஷ்மி, அதுக்கு அப்படியே அன்வயம் பண்ணுங்க. விதி, விதினாக்க பிரம்மா, சரஸ்வதியினுடைய ஆத்துக்காரர். லக்ஷ்மியினுடைய ஆத்துக்காரர் யாரு? ஹரி இல்லையா. இவர்கள் ஆத்துக்காரர்கள் சபத்தனஹா இல்லையா. இவர்கள் ரெண்டு பேரையும் இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? விரஹதே விஹரதே அப்படி கலைமகளை செல்வ திருமகளும் இவனுக்கு கொடுக்கறத பார்த்து கொஞ்சம் விஹரத்தே யார் பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்படியே கொஞ்சம் பொறாமப்படுறாங்க, அசூயப்படுறாங்க. இது இப்படி எல்லாருக்கும் அள்ளி தெளிச்சிருக்க இந்த உபாசகர்கள்லாம் அப்படி கிராண்டா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவோடையும் செல்வத்தோடையும் அப்படின்னு. சரி, அது மாத்திரம் இல்ல. ரதேஹே பாதிவிரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா அப்படின்னாரு. ரம்யேன அழகிய வடிவோட இருக்கக்கூடிய இந்த ரதியினுடைய கற்பு இருக்கு இல்லையா, அது கூட கலங்கும்படி ஆயிடுறதான். ஏன் அப்படின்னாக்க அந்த அழகு, மன்மதனுடைய அழகு இவர்களுக்கு வருகின்ற காரணத்தினால அவளுக்கு அது மாதிரி தோணுது. என்னடா எல்லாரும் அழகாயிட்டே இருந்தாள்னாக்கா நம்ம ஆத்துக்காரர் என்ன பண்றது அப்படின்னு தோன்றதா அவளுக்கு. சரி, அதுக்கப்புறம்
க்ஷபித பசு பாசு வியதிகரஹா. அதான் முக்கியமான விஷயம். பசு அப்படின்னாக்க ஜீவன், பாசம் அப்படின்னாக்க இந்த புலன்கள், அவனுடைய கட்டு, பாசக்கட்டு இல்லையா, ஆஷா பாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல போய் மாட்டின்றோம். தன் குழந்தை, தன்னாட்டுக்காரு, தம்புள்ள, இதே மாதிரி எண்ணங்கள்ல என்னுடைய உடம்பு நான் மாத்திரம் சுவைக்கும், எல்லாரும் போயிட்டே இருக்கணும், எனக்கு மாத்திரம் டிக்கெட் சினிமா கிடைக்கணும், ஓடி போய் வாங்குறான் இல்லையா. என்னோட எங்க கிடைக்காம போயிடும், பின்னாடி வரவர் கிடைக்கலன்னா பரவாயில்ல எனக்கு இல்லையா. ட்ரெயின்ல டிக்கெட்டு எனக்கு வரணும் இல்ல. இதெல்லாம் பாசங்கள்ல வருது. ஜீவனானவன், இந்த பசுவானவன் இந்த பாசத்தினால கட்டப்பட்டு இருக்கான். இந்த பசுவனால பாசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலை போகணுமே ஆனால் அது என்ன, பசுபதியினுடைய அனுகிரகமானது தேவை அப்படின்றது சைவ சித்தாந்த ரீதியா. நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் ஆனது போக வேண்டும், புலன்களுடைய கட்டு ஆனது அதிலிருந்து விடுபட வேண்டும், க்ஷபிதமாகணும். இந்த பிரித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே ச கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பிரம்மத்தை இவன் அறிந்தானே ஆனால் வித்தியதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்துல இவன் நிறைய முடிச்சு போட்டு வச்சுட்டு இருக்கான். அட்டாச்மெண்ட், என் நாடு, என் வீடு, என் குடும்பம், என் புக்கு, என் துட்டு, பேங்க் பேலன்ஸ், நான் போயிட்டேன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாம் ஹிருதய கிரந்தி. இது என்னைக்கு உங்களை விட்டு போறதா, இந்த உடம்புலயே உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம் திஸ் பாடினாக்க அகமுக்கே வழி இல்லை. இதுல எங்க இந்த மமம் வந்தது, என் பொண்டாட்டி, என் வீடு, என் ஊரு, என்னோட நாடு, என்னோட காலேஜ், எப்படி அஜ்ஞானத்தினுடைய ஒரு எல்லைக்கே போயிட்டான் பாருங்க இல்லையா. இதுக்கு பேர் தான் பசு. இதுல இருந்து முதல்ல விடுபடணும். இந்த விடுபட க்ஷபித பசு பசம் வியதிகரஹா, இதுல இருந்து இந்த கட்டிலிருந்து விடுபடணும். விடுபட்டு இதுல இருந்து விடுபட்டதுன்னா என்ன, ஜீவன் முந்திக தான் பின்பற்றார் ஆச்சாரியான்னு தெரியும். பரானந்தாபிக்யம், அந்த பரானந்தம், பரா ஆனந்தம், தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவனாலையும் கட்டுப்படாத ஆனந்தம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது எங்க புத்தகத்துல மட்டும்தான், வேதாந்தத்துல மட்டும்தான் கிடைக்காது. எங்கேயும் ஊர்ல எங்கேயும் அது விற்காது. எல்லா ஆனந்தமும் எஃபிமரல் ஆனந்தம், துக்க மிஸ்ரிதம் இல்லாத ஆனந்தம் கிடையாது, பந்தகத்தை ஏற்படுத்தாத ஆனந்தம் கிடையாது, திருப்தியை கொடுக்கக்கூடிய ஆனந்தம் உலகத்துல எங்கேயும் கிடையாது இல்லையா. எல்லாம் பந்தகத்தை ஏற்படுத்தும், திருப்தியை கொடுக்காது, துக்கத்தோட இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தான் நம்ம ஆனந்தம் ஏமாந்துட்டு இருக்கோம். உண்மையான ஆனந்தம் என்ன? இதெல்லாம் இல்ல, தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் கட்டுப்படாத ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதான் பேரானந்தம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதான் பிரம்மானந்தம், பேரானந்தம், யோகானந்தம் அப்படின்னு சொல்லி ஆனந்த பிரகரணம் பஞ்சதேசியில நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த ஆனந்தங்களை பத்தி இல்லையா. இப்படி பரானந்தாபிக்யம் என சொல்லக்கூடிய எனப்படும் ரசம், இந்த பேரானந்தம் எனக்கூடிய அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஆனந்த ரசத்தை ரசயதி அப்படியே அனுபவிக்கிறார்கள் இல்லையா. அம்பாளானவள் என்ன பண்றா, யாருக்கு? பஜனவான், ஏ தேவி, உன்னை வணங்குகிறவனுக்கு, உன்னை உபாசிக்கிறவர்களுக்கு, உன்னுடைய அடியாவர்களுக்கு அவள் அன்பு அறிவை கொடுக்கிறா, செல்வத்தை கொடுக்கிறா இல்லையா. அது மாத்திரம் இல்ல, கல்வி செல்வத்தோடு அவளை கண்டு பிரம்மாவும் இந்த திருமாலுமே பொறாமை பண்ற அளவுக்கு அவள் கொடுக்கிறாள், அள்ளி கொடுக்கிறாள் அவள். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய அழகு வழிய ரதியோ இவன் மன்மதனாக இருக்கணும் என்று எண்ணுவதனால அவளது கற்பம் அங்க களமம் சிதிலமாக ஆற மாதிரி ஆகிறது. அது மட்டும் இல்ல, இந்த உயிர் புலன்கள்ல இருந்து விடுபட வைத்து, அது மட்டும் இல்லாம நீண்ட காலம் இருந்து பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் ஆக்குகிறாள் அந்த அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியாக சொல்றதுக்காக வந்தார். இதனுடைய ரசமாக லட்சுமிதரர் என்ன சொல்றார், சரஸ்வத்தியா லக்ஷ்மியா அப்படின்னா பாரதியா பத்மாலயா. ஏன் அமரகோஷத்துல பாரதி, சரஸ்வதி, வாணி இல்ல அப்படின்னு இது. அதே மாதிரி லக்ஷ்மி, லக்ஷ்மி, க்ஷீரசாகர கன்யா, வைஷ்ணவி, பார்கவி அப்படின்னு அமரகோஷத்துல சினானிம்ஸ் கொடுக்குறாரு. இப்போ சரஸ்வதியான சினானிம்ஸ் பாரதியா, பாரதினா சரஸ்வதி தானே. லக்ஷ்மியா அப்படின்னா பத்மாலயா, பத்மாலயான்னு லக்ஷ்மிக்கு பேரு பத்மாலயா இல்லையா. இப்படி பாரதியா பத்மாலயா. விதிஹ ரசபத்னஹா, விதி அப்படின்னா யதாக்கிரமம் சபத்னஹா, மாத்தி போட்டக்கூடாது. இவாத்துக்கார போய் அவாத்துக்காருக்கு ஓட்டக்கூடாது இல்லையா, கிண்டலா எழுதுவாரு. யதாக்கிரமம், சரஸ்வதிக்கு ஆத்துக்கார் விதி, லக்ஷ்மிக்கு ஆத்துக்கார் ஹரி. இப்படி யதாக்கிரமம் சபத்னஹா விதி ச ஹரிஷ்ச.
சரஸ்வதி பதி லக்ஷ்மி பதிஷ்ட அப்படின்னு லக்ஷ்மி பதியா இருக்கார், அவர் சரஸ்வதி பதியா இருக்கார். என்ன இப்படி விரகத்தை இப்படி இவர்கள் விகரமான நல்லா உல்லாசமா இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு அசூய வருது, என்னடா இது அப்படின்னு. இல்ல ரதேஹே ரதேஹே அப்படின்னாக்க காம மகிஷியா ரதேஹே இத்தியர்த்தா. காம மகிஷின்னு அர்த்தம். நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்காக ரதி மன்மதன் ஆத்துக்காரு ஒய்ஃபு தர்பு இப்படி எல்லாம் போயிடு. சாதாரணமான அழகை கொடுக்கக்கூடிய ஒரு தேவத்தை. அந்த தேவியானது எப்படி இருக்கான்னா மன்மதாகாரவதாக ரதேஹே மன்மத பிராந்தின் ஜனயன்னு. மன்மதன் மாதிரி அழகா இருக்காரே, அவருடைய மன்மதன் மாதிரி ஒரு பிராந்தி வர்றதுனால அவருடைய பாதிவிரத்தியம் சிதிலமாறா மாதிரி ஒரு கல்பனை. அது கவிகளினுடைய ஒரு சுவாரஸ்யம். அதுக்காக ரம்யேன, ரம்யம் அப்படின்னா அதிசுந்தரம் இத்தியர்த்தா. ரம்யேன அதிசுந்தரேன அப்படின்ற அர்த்தம். பபுஷா ஷரீரேன. இப்படி சிரம் ஜீவன் நித்திய ஜீவனஹா சன்னு க்ஷபித பசுபாஷ வியதிகரஹா வினஷ்டஹா பசுபாஷயோஹோ ஜீவஹா இந்திரஹா பசுபந்தனே அப்படின்னு தாத்து இல்லையா. பசுன்னா இவனை பந்திக்க வைக்கிறது. எது இந்த சம்சாரத்துல மாட்டின்னு இருக்கான், இந்த உலகத்துல எதையும் தப்பிக்கவே முடியல. அப்ப இப்ப தொட்ட இடமெல்லாம் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சம்சாரத்துல இல்லையா. மனைவி பிள்ளை எத்தனை கஷ்டங்கள் பாருங்க. ஒரு தான் சௌக்கியமா இருக்க மாட்டேன்னு நினைச்சுட்டு தனக்கு சப்போர்ட் வேணும்னு நினைச்சிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அவளுக்கு லைஃப் லாங் சாப்பாடை போட்டுட்டு அவாத்து கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இவாத்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு இவருக்கு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவ 60ஆம் கல்யாணத்துக்கு இங்க அதிகம் போகணும். எத்தனை சம்சாரம் பாருங்க. இதுல எல்லாம் போய் மாட்டின்றது காரணம் என்ன? இந்த ஜீவன் பாசத்துல கட்டுப்பட்டுட்டானே, ஆனால் காப்பாற்றவே முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும், டெய்லி பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா. இப்படி அது நடக்க மாட்டேங்கிறது. இப்படி இருக்க வினஷ்டஹா பசுபாஷயோகோ பசுபந்தனே ஜீவஹா பாஷஹா அவித்யா இத்தியர்த்தஹா. இந்த அவித்யில மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவனை வெதிகரஹா, இதுல இருந்து காப்பாற்றி இதுக்கு விதிகரமாக இதுக்கு எகெயின்ஸ்டா இவனை மறைத்து அவனை என்ன பண்றா, அந்த அம்பாளானவள் இப்படி கஷ்டப்படுறானே இவன் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இவனுக்கு அந்த ஞானத்தை அகங்கிரக உபாசனை அப்படின்னு ஸ்ரீவித்யாக்கு பேர் இல்லையா. அந்த அகங்கிரக உபாசனையின் மூலமாக நானே அந்த பிரம்மம் என்ற ஒரு நாலேஜை அவனுக்கு கொடுத்து பரானந்தாபித்யம் பேரானந்தம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜோதிஷ் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் இன்னொருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய அந்த நாலேஜ். இது புஸ்தகத்தை எதிர்பார்த்து வேதத்தை எதிர்பார்த்து இன்னொருத்த சொல்றதை எதிர்பார்த்து வர நாலேஜ் இல்லை. இது அவாவாளுக்குள்ள ஹிருதயத்துல வரக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான ஒரு ஜோதிஷ் இருக்கு. அதான் பரானந்தாபிகேம் ரசஹா. அந்த ரசம் இல்லையா, அந்த ரசம் ஆனந்த ரசத்தை ரசயதி ஆஸ்வாதயதி இத்தியர்த்தா. இதை ரசித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த முக்கிய ஆனந்தத்தை, அந்த சுகத்தை, நித்திய சுகத்தை, ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உபாசகர்கள். யாரு? துவத்பஜனபான், உங்களை பஜிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறியம்மா அப்படின்னு ஆச்சாரியார் அம்பாளுடைய மகிமையை சொன்னார். இதுல இந்த வார்த்தைகள்லாம் ஆனந்தகிரியான ஒரு அவர் என்ன பண்ணுவார், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோம்னாக்கா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். சரஸ்வத்தியா லக்ஷ்மியா விதிஹரி மகாவிஹரசேன்னு அர்த்தத்துல போறோம். அவர் என்ன பண்ணார், அந்த லக்ஷ்மியில இருக்கக்கூடியது என்ன, லக்ஷ்மியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு ஒரு பீஜாட்சரங்கள் இருக்கு. இப்படி இதை எடுத்து பார்த்தோம்னாக்க புவனேஸ்வரி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த புவனேஸ்வரி மந்திரம் ஹிரீம் அப்படின்றதான் புவனேஸ்வரி மந்திரம் சாதாரண அமைக்கலாம். அதுல சில தந்திரங்கள்ல பசுபாஷ விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இருக்கு. பசுபாஷ விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இததான் அது ரகசியார்த்தமாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஆனந்தகிரி அவனுடைய வியாக்கியானத்துல அவர் என்ன சொல்லிருக்காரு, இது ஓம் ஜும் கும் தும் தும் சஹா பசு பாஷ பட் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கான். மந்திரத்தை வெளில சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. பட் சொன்னாதானே புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றது, இப்படி ஒரு மந்திரம் இருக்கு மந்திர சாஸ்திரத்துல தெரியுது. இந்த மந்திரத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் வந்தது. சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே ரதே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா சிரம் ஜீவன் நேவ க்ஷபித பசுபாஷ வியதிகரஹ பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம்
தொத்பஜனபான் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இந்த பாராயண பலன்கள் என்ன அப்படின்னாக்க ஜீவன் முக்தி தான் பலன். அது ஸ்லோகத்திலேயே வந்துடுது. இத பிரயோகமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தங்க தகட்டுல இந்த மந்திரத்தை எழுதி அதுல கிரீம் அப்படின்னு போட்டு எழுதி இந்த ஸ்லோகத்தை 1000 தடவை 15 நாளைக்கு செய்து ரக்ஷையாக கட்டிண்டா இல்லையா, சூரத்வம், சகல சௌபாகிய பிரதம், வீரத்வம் இதெல்லாத்தையும் கொடுவான். ஒரு மனுஷனுக்கு கவலை இருக்கு அப்படின்னாக்கா அவனுக்கு வீரத்துவம் வேணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும், எல்லாரையும் எதிர்கொள்ளக்கூடியதான தைரியம் வேணும். பெரிய போஸ்டுக்கு போறீங்கன்னு வச்சீங்க, அங்க எல்லாம் புல் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க போர்ட்ல இல்லையா, எல்லாம் கொட்டை போட்டவர்கள். அதெல்லாத்தையும் ஜெயிச்சின்னு வரணும். சூரத்துவம் வேணும்னா இந்த ஸ்லோகத்தை ஒரு 1000 தடவை 15 நாளைக்கு பண்ணி அதை ரட்சையாக கட்டி கொண்டோமே ஆனால் இந்த வீரத்துவம் சகல சௌபாகிய பிரதமாக இருக்கு அப்படின்னு பிரயோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எப்படி ஆனந்தமாக. இதுக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னா உளுந்து வடை, வெண்பொங்கல் ரெண்டுத்தையும் நைவேத்தியம் பண்ணோமேனா 15 நாளைக்கு 1000 தடவை படிச்சா இணைச்சது கைகூடும் அப்படின்னு பிரயோக சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படியாக 99வது ஸ்லோகம். இத பத்தி லலிதா சாஸ்திரநாமத்துல பசுபாஷ விமோச்சனான்னு ஒரு நாமா இருக்கு. பராமோதா போன்ற நாமாக்கள்லாம் இந்த ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்.